ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் நம்பரா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் இது 153 வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எப்படி சொல்கிறோன்னா, இதோட ஒவ்வொரு டிஜிட்டையும் 1, 5, 3 அதை வந்து அதோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, லென்த் வந்து இருக்கிற லென்த்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ வந்து பவர் 3 போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு டிஜிட்டுக்கும் அதை சம் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 153 டிஜிட்டே வந்து நம்மளுக்கு கிடச்சின்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்லைன்னா நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். புரியுதா? இப்போ 153 பார்த்தீங்கன்னா 1 கியூப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆச்சா. அப்போ 1 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் 3 கியூப் போட்டிங்கன்னா 1 கியூப் 1, 5 கியூப் 125, 3 கியூப் 27, டோட்டல் ஆட் பண்ணி 153. ஸோ நம்மளுக்கு அந்த டிஜிட்டே வந்து வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் ஏ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். 153 இஸ் ஏ ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அண்டு இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ப்ரோக்ராம் போயிடலாம். ப்ரோக்ராம் போயிட்டு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் தான் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து n = int ஆஃப் இன்புட்னு வாங்கியிருக்கேன். இதை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ற வரிவில் எண்ணே வந்து காப்பி பண்ணி செக் பண்ணுறதுக்காக காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ லென்த் கண்டுபிடிக்கணும்னா இன்டீஜரில் நம்ம லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிருக்கேன். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதுக்கு லென்த்துன்னு சொல்லிட்டு லென்த்துன்னு போட்டு கண்டுபிடிச்சி இப்போ 153 இருந்ததுன்னா இதுக்கு வந்து 3 தான் வந்து லென்த்து எல்லில் இருக்கும். இதில் 153 இருக்கும். இது சம் வந்து லாஸ்ட் ரிசல்ட் வந்து செக் பண்ணுறதுக்காக முதல்ல இனிஷியலாக வந்து 0ன்னு வச்சுருக்கேன். இப்போது ஒயில் n is greater than 0, ஏன் n is greater than ஒயில் லூப்பில் போகிறோன்னா ஒரு டிஜிட்டாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். அதனால் வந்து அது n = greater than 0ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து r சாரி கைஸ் n%/10 n%10 போட்டால் இப்போ 153 வந்து %10 பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன ரிமைண்டர் கிடைக்கும் பார்த்தா 3 கிடைக்கும். 3 வந்து பவர் பண்ணி லென்த்து பவர் பண்ணணுமா, பவர் ஆஃப் தி லென்த் போட்டோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 3 கியூப்னா 27 கிடைக்கும். 27 இப்போ எஸ்ல ஆட் ஆகிடும். இப்போ s = 0 + 27 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட இது வந்து கம்பி பண்ணணும். இப்போ வந்து என்ன ஆகும்னா n = 153 10 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 15 கிடைக்கும். மறுபடியும் 15 is greater than 0 அகைன் செக் பண்ணோம். ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வரும். மறுபடியும் அகைன் நம்ம %10 போட்டால் நம்மளுக்கு வந்து 5 வந்து ரிமைண்டராக கிடைக்கும். 5 மறுபடியும் லென்த்தாக நம்ம பண்ணணும். 5 கியூப் பார்த்தீங்கன்னா 125. இப்போ 125 + 27 27 இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு 152ன்னு வரும். அப்புறம் மறுபடியும் எண்ணை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். n = 15/10 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு கிடைக்கும். 1 is greater than 0 செக் பண்ணோம். ஆமாம், கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு போட்டு மறுபடியும் ரிமைண்டர் கண்டுபிடிச்சின்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். 1 கியூப் பண்ணால் மறுபடியும் 1 கிடைக்கும். அப்போ வந்து சம்மில் 152 + 1 போட்டிங்கன்னா 152 இருக்கே இருக்கா +1 பண்ணால் 153 இருக்கும். இப்போ அகைன் n டிவைட் பண்ணால் இப்போ 0 கீழே போய்டும், 0 வந்துடும். அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா 153 இருக்கும். நம்ம வந்து சி போடணும். இங்கே சி தான் நம்ம வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ என்னோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் ஒயில் லூப்பில் போட்டு கேன்சல் பண்ணதுனால 0வாக இருக்கும். இங்கே சியோடு காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு அது ஈக்குவலாக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங்கு, நாட் ஈக்குவலாக இருந்தால் நாட் ஆம்ஸ்ட்ராங். இப்போ 371 இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். 371 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ நம்ம n 371 அப்படியே வாங்கிப்போம். அப்போ காப்பி பண்ணி இப்போ சி = 371 தான் இருக்கும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதே 3 தான் இருக்கும். எஸ் வந்து 0வாக இருக்கும். ஒயில் போட்டுட்டு முதல்ல 1 கியூப் பார்த்திங்கன்னா 1 தான். 7 கியூப் பார்த்திங்கன்னா 343. அந்த 3 கியூப் பார்த்திங்கன்னா 27. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா வரும் 1 அகைன் 1 7 3 371 அதே நம்பர் வந்துச்சா. ஸோ 371 இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அந்த போல் சில ஆம்ஸ்ட்ராங் நம்பர்லாம் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரோக்ராம் தான் முக்கியம். ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.